யஹ்யா சின்வாரை பொறுத்தவரையில் டைரக்டாக அவர் இது மாதிரி மெசேஜ்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அபு உபைதா அவங்க தான் கஸ்ஸாம் பிரிகேட் சம்பந்தமாக வந்து பேசுவாங்க. ஹைஃபா பகுதிகளிலும் அப்பர் கலீலி பகுதிகளிலும் மிக மிக பரந்த அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராணுவத்தை விடுதலை பண்ணணும். அதுலேயும் ராணுவத்தில் யாரை விடுதலை பண்ணணும்னா பெண் வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த லேடிஸை வந்து நீங்கள் வெளியே விடணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கள விடுதலை செய்யணுங்கிறாங்க. இது நமக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்வுக்குரிய செய்தி. ஏண்டா அந்த டீல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பள்ளத்தாக்கின் மீது நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் இன்றோடு 80வது நாளை தாண்டி கொண்டிருக்கிறது. சுமார் 2 மாதங்களும் 20 நாட்களும் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்குண்டான மட்டங்களை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை தினம்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், 80 நாட்கள் எல்லாம் வரலாற்றில் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு தாக்குதலை தொடர்ந்து தாக்குப்பிடித்ததே கிடையாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு 10 நாள் தாக்குப்பிடிக்கிறதே பெரிய விஷயமாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு 80வது நாள் தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இடைக்கால நிபந்தனைக்கு வருமாறு கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அப்படி இருந்தும் நாங்கள் வரமாட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மிக கொடூரமான தாக்குதல்கள் பொதுமக்களை நோக்கி இஸ்ரேல் நடத்துகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் துவண்டு விரண்டு ஓடுகிற அளவுக்குண்டான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையானது, நிதர்சனமானது. ஆரம்பம் முதல் ஹமாஸினுடைய செயல்பாடுகளை கிண்டலும் கேலியும் செய்த பல ஊடகங்கள் கூட இன்றைக்கு ஹமாஸினுடைய செய்திகளை பாராட்டி பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக போராடுகிற சுதந்திர போராளிகள் 80வது நாளையும் தாண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் நீடித்தாலும் அதை தாங்குகிற வல்லமையும் சக்தியும் இறைவனுடைய உதவியால் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களில் ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தளபதிகளில் ஒருவராக இருக்கிற, குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கையாளாகாத சோம்பேறி தோல்வி அடைந்த ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற உதவாக்கரை இராணுவத்தினால் வலைவீசி தேடப்படக்கூடிய காசாவினுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யஹ்யா சின்வார் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தலை இன்றைய நாள் வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் என்று கேட்டால், அல் கஸ்ஸாம் படையணியும் அதே போன்று அல் குதுஸ் படையணியும் காசாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து படைப்பிரிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய தாக்குதல்களை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். விரைவாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நசுக்குகிற பணி மிக கனகச்சிதமாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக எங்களுடைய போராட்டங்கள் மிக மிக பரந்த அளவில் நடைபெற்று வருகிறது. எனவே அவர்களுடைய எந்த ஒரு நிபந்தனைக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி தெளிவான ஒரு அறிவித்தலை இன்றைக்கு யஹ்யா சின்வார் அவர்கள் விடுத்திருக்கிறார். யஹ்யா சின்வாரை பொறுத்தவரையில் டைரக்டாக அவர் இது மாதிரி மெசேஜ்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அபு உபைதா அவங்க தான் கஸ்ஸாம் பிரிகேட் சம்பந்தமாக வந்து பேசுவாங்க. இதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி சார்பாக பேசுவதாக இருந்தால் அதற்குரிய பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஹமாஸினுடைய டாப் லீடர்களாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா போன்றவர்கள் தோஹாவில் இருந்து கருத்து சொல்லுகிற நாட்கள் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து பேசியும் வருகிறார்கள். லெபனானில் இருந்து ஒசாமா ஹம்தான் பேசி கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு 80 நாட்களாக நடந்து வருகிற இந்த வார்ல வெளிப்படையாக யஹ்யா சின்வார் அவர்கள் டைரக்டாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தருணம் இதுவாக இருக்கிறது. 80வது நாளை தாண்டும் போது நாங்கள் எங்களுடைய படைபலம் மிக தெளிவாகவும் துணிவாகவும் இருக்கிறது, பரந்துபட்ட தாக்குதல்களை நடத்துகிறோம் என்கிற செய்தியை
அவர் இன்றைக்கு உலகத்திற்கும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன சுதந்திர போராளிகளோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்வதற்கு திராணியற்ற உலகத்திற்கே பில்டபால மட்டும் வாயால் வடை சுட்டு கொண்டிருந்த இந்த இஸ்ரேலிய ராணுவம் தற்போது அசிங்கமான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தோல்விகளை மறைக்கும் விதமாக மக்களுக்கு மத்தியிலே வேறு ஒரு பேசுபொருளை உண்டாக்குவதற்காக அப்பாவிகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களை நமக்கு வர்ணிக்கவே சொல்லவே முடியாத அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் இந்த 24 ஹவர்ஸுக்குள்ள மகாசி கேம்ப் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்ல ஒன் ஷாட்ல முதல் தாக்குதல்லையே சுமார் 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்டவர்கள் மகாசி கேம்ப் ஏரியாக்களில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற வருத்தத்திற்குரிய தாங்க முடியாத கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவித்தல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசாவில் நடக்கக்கூடிய மெசக்கர், காசாவில் நடக்கக்கூடிய ஜினசைட் இன அழிப்பை சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய அறிவித்தலில் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஐநாவினுடைய அறிவித்தல்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மெசக்கர் அல்லது ஜினசைட் என்கிற வேர்டுகளை அவங்க இது போன்ற இஸ்ரேல் போன்ற ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் செய்கிற தாக்குதல்களுக்கு பயன்படுத்துவது குறைவிலும் குறைவு, அப்படி பயன்படுத்துவது இல்லை என்றே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களாக அவர்களே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இன அழிப்பு காசாவில் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மகாசி கேம்ப்ல மரணித்திருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்க வேண்டும். அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்துகள் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பது இஸ்லாத்தை கற்றறிந்த அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியும். அல்லாஹு தாலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், தனக்கு இணை வைக்கிற பாவத்தை மாத்திரம் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும், அவன் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். இதே நேரத்தில் அல்லாஹுக்கு இணையாக எதையும் எவரையும் கொண்டு வந்து நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹுக்கு இணை வைக்காத பட்சத்தில் இப்படியான தாக்குதல்களில் அநியாயமாக கொல்லப்படுகிற சகோதரர்கள் கண்டிப்பாக அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இணை வைப்பிலிருந்து அந்த மக்களை மேலும் மேலும் அல்லாஹு தாலா பாதுகாத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் நிற்கிறார்கள், மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் இணை வைக்காத இஸ்லாத்தை தூய்மையாக பின்பற்றக்கூடிய, அல்லாஹுவை மட்டுமே நம்பக்கூடிய, அவன் தூதரை மாத்திரமே பின்பற்றக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இறைவனிடத்தில் கிடைக்கும். நாம் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக என்கிற விஷயத்தோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் பல விவகாரங்களை பார்ப்போம். இந்த மகாசி கேம்பினுடைய அழிவு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அழிவாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். மகாசி கேம்ப்ல நடைபெற்ற தாக்குதல்ல மரணித்தவர்களுடைய உடல்களுடைய ஒரு பகுதி தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் என்னடா இது மாதிரி காட்சிகளை முடிந்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனமான மக்களுக்கு காட்டாதீங்க, குறிப்பாக குழந்தைகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்பதற்கான பல ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் துல்லியமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், அதாவது அப்பர் கலீலி பகுதியில் இருக்கக்கூடிய அப்பர் கலீலி ரெஜிமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது லெபனானுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து அப்பர் கலீலி என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன சொல்லியிருந்தார், இஸ்ரேலிய ஆட்சியாளர் சொல்லியிருந்தார், இந்த தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது, ஹிஸ்புல்லாக்களுக்கு பங்கர் நெடிய பங்கர்கள் எல்லாம் இருக்கிறது, அப்பர் கலீலி வரைக்கும் அவர்களுக்கு பங்கர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே அவர்கள் ஈஸியாக நம்மை தாக்கிவிட முடியும் என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக ஹைஃபா துறைமுகத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம இந்த செய்தியை பேசுறதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஹைஃபா பகுதிகளிலும் அப்பர் கலீலி பகுதிகளிலும் மிக மிக பரந்த அளவிலான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலும்
கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் பாரதூரமான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பர் கலீலில் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைக்கு காலை 9 மணி முதல் அப்பர் கலீலி, ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹைஃபா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை என்று சொல்லி அப்பர் கலீலியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்கிறார். எனவே ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்தது போல அப்பர் கலீலி உள்ளிட்ட பகுதிகளை ஹிஸ்புல்லாக்கள் கைப்பற்றி விடுவார்களோ என்கிற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 22 நம்மளே எடுத்து வச்சிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு நான் மாற்றிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் பார்க்க முடியும். இப்படி நிறைய, அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்பர் கலீலி உள்ளிட்ட அவர்களுடைய பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள். எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் புர்கான் ஏவுகணை தாக்கு. இந்த தடவை முழுமையாக அவங்க புர்கானை தான் பயன்படுத்துகிறாங்க. அது மிக கொடூரமான அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இஸ்ரேலி ஊடகங்கள் வழியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை இன்றைக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகளில் ஒருவரிடத்தில் அவர்கள் கண்ட பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், காசாவினுடைய தெற்கு நகரமாக இருக்கக்கூடிய கான் யூனுஸை கைப்பற்றுவதற்கு பல மாதங்கள் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா காசாவை முழுமையாக கைப்பற்றுறதுக்கு தான் பல மாதங்கள் எடுக்கலாம்ன்றாங்க. ஆனால் இப்போ என்னென்னா கான் யூனுஸை கைப்பற்றுவதற்கு பல மாதங்கள் எடுக்கலாம்ங்கிறாங்க. கான் யூனுஸ், சுஜாஇயா, அதே நேரத்தில் ரஃபா பார்டர், இது மாதிரி ஜபாலியா உள்ளிட்ட பகுதிகளில் தான் தற்போது ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் மிக மிக மூர்க்கத்தனமான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இராணுவ தளபதி, துணை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தளபதி என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் எதை கண்டு பயந்தோமோ அந்த தாக்குதல்களை தற்போது ஹமாஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள். கெரில்லா தாக்குதலுக்கு ஹமாஸ் துணிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. கெரில்லா தாக்குதலை பொறுத்தவரையில் ஹமாஸ் மிக மிக குறைவாகத்தான் இந்த தாக்குதல்களை வரலாற்றிலேயே நடத்தி இருக்கிறார்கள். ஸ்னைப்பர் தாக்குதலுக்கு அவர்கள் நுழைந்தார்கள். தற்போது கெரில்லா தாக்குதலுக்கு திடீரென வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கெரில்லா தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என்பதை ஹமாஸ் இன்னும் உத்தியோகபூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள், கெரில்லா தாக்குதலை இஸ்ரேலால் சமாளிக்க முடியாது என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் பல பேரை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கெரில்லா தாக்குதலை ஹமாஸ் ஆரம்பித்து விட்டால் நம்மால் அவர்களை தாக்குப்பிடிப்பதற்கு பல மாதங்கள் ஆகலாம். ஈவன் வான்வழியாக தாக்குதல் நடத்தினால் கூட கெரில்லா தாக்குதலோடு மற்ற படை நிற்க முடியாது. வான்வழியாக தாக்குதல் நடத்தலாம், அவங்க உள்ளே இருந்துருவாங்க. வெளியில் தரப்பட வந்தான்னா கெரில்லா தாக்குதல்கள் தான் நடத்தப்படும். இன்னும் சொல்ல போனால் வான்வழி தாக்குதல் மாத்திரம்தான் என்று இஸ்ரேல் முடிவெடுக்கமாக இருந்தால், ஆல்ரெடி இஸ்ரேலுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற அளவுக்குண்டான ஆயுதங்கள் தங்களிடம் இருப்பதாக ஒரு கட்டத்தில் ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கான் யூனுஸை கைப்பற்றுவதற்கு பல மாதங்கள் எடுக்கலாம் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய துணை தளபதி என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த கெரில்லா தாக்குதல் சம்பந்தமாகவும் சொல்லிவிட்டு கான் யூனுஸினுடைய கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவது சாதாரண விவகாரம் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இவனுவலை பொறுத்தவரையில் இவனுவலை நம்ம பெரிய அளவில் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால், நார்த்து காசாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்டாங்க, காசாவையே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாங்க, நார்த்து எங்கள் கையிலண்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலிய கப்பல்கள் என்ன செய்கிறாங்கன்னா, காசா நார்த்து காசாவினுடைய கடற்கரை பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே மக்கள் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏண்டா கடற்கரை பகுதிக்கு தாக்குதல் நடத்துறீங்கன்னு கேட்டால், கடற்கரையில் வந்து ஹமாஸினுடைய இருக்கிறது, ஹமாஸை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துகிறோம்ங்கிறாங்க. ஏன்னா நார்த்து தான் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் எதுக்கடா இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்தனையும் பொய், முழுமையாக பொய்யிலே கட்டமைக்க முனைகிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நடக்கிற வாரில் இந்த சுதந்திர போராளிகள் தோற்றால் கூட அது தோல்வியில் சேராது. அந்த அளவுக்கு உண்டான இழப்புகளை இஸ்ரேலுக்கு அவர்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். இதே நேரத்தில் யாயர் கோலன் என்கிற இஸ்ரேலுடைய படைத்தளபதிகளில் ஒவ்வொருவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால்,
வேறு வழியே கிடையாது, ஹமாஸோடு ஏதாவது ஒரு உடன்படிக்கையை எட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. வேற வழியே இல்லை, அவனோட போய் ஏதாவது ஒரு சமாதானத்தை உண்டாக்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய வீரர்கள் தெளிவாக போர் முனைகளில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. தெட்ட தெளிவா நம்மாக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறானுவலாம். அதாவது யாயர் கோலானுங்கிற அவர்களுடைய படை தளபதி சொல்றாரு, இஸ்ரேல் ராணுவம் தெளிவா செத்துக்கிட்டு இருக்குது, எந்த இலக்கும் இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறோம். சாகிறதுக்கு காரணம் இருந்தாலும் பரவாயில்லை, காசாவை பிடிச்சிட்டோம் அல்லது பிடிச்சி எங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற போறோம் இருந்தாலும் பரவாயில்லை, ஒண்ணுமே இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அவர் சொல்றாரு. என்ன செய்தியை சொல்றாருன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலிய ராணுவம் நடத்தக்கூடிய சண்டையை பொறுத்தவரையில் கம்ப்ளிகேட்டட் வார் அப்படிங்கிறாரு. மிக சிக்கலான ஒரு யுத்தத்தை தான் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த போரிலே எங்களுடைய வீரர்கள் பல பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த யாயர் கோலன் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியோட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, தோஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ் என்கிற கல்வியகத்தில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய தமீர் கர்மோத் என்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு இவர் ஒரு புவியியல் இந்த வார் சம்பந்தமான ஒரு ஆய்வாளர், தோஹாவினுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸை பற்றி பேசுகிற இடத்துல சொல்றாரு, ஹமாஸ் ஸ்டில் ஸ்டாண்ட் அப்படிங்கிறாரு. ஹமாஸ் இன்னும் நின்று பிடித்துக் கொண்டே இருக்கிறது, ஹமாஸை வீழ்த்த முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த காசாவினுடைய பகுதிகளில் எந்த ஒரு பகுதிகளையுமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை, நாங்க அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சிட்டோம் என்று இஸ்ரேல் சொல்றது அத்தனையுமே பச்சை பொய் கட்டுக்கதை என்று சொல்லி தோஹா கத்தார்ல இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே நான் சொன்ன தோஹா இன்ஸ்டிடியூட் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ் என்கிற அந்த கல்வியகத்தினுடைய ப்ரொஃபசர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா சிலாகித்து எழுதியிருக்கிறார்கள். இப்படி இந்த வார கவனிக்கக்கூடிய பல ஆய்வாளர்களும் இந்த கருத்தை சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் கூடுதலாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹமாஸ் படையணிகளை பொறுத்தவரையில் நீங்கள் அவர் சொல்றார், யூ வில் சி, நீங்கள் பார்க்க முடியும், ஹமாஸ் ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக மீண்டெழுகிறது, மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹமாஸ் ஃபோர்ஸஸ் மீண்டெழுந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அந்த ஆய்வாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்கலாம். இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், இந்த இங்கிலீஷில் போடுற அவனுடைய சில நியூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே யூடியூப்ல இருக்கிற நம்முடைய இந்த தமிழ் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, தமிழ் பேசுகிற யூடியூபர்ஸ், அவங்க வந்துட்டு ஹமாஸ் காலி, அவங்க காலி, இவங்க காலிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி இது போன்ற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கிறத பாருங்க. அந்த ஆய்வாளர்களுடைய கருத்தை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். என்னுடைய சொந்த கருத்தை கூட நான் சொல்வதற்கு தலைப்படுவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே இருந்து அங்கே நடக்கிற செய்திகளை வச்சு அது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் தான் அதை சொல்ல முடியும். அவர்களே இன்றைக்கு இப்படி சிலாகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை நீங்கள் தெளிவாக அல் ஜசீராவில் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றை செய்வதற்கு, அதாவது எகிப்து தரப்பிலிருந்து ஒரு முயற்சி பண்றாங்க. நமக்கு தெரியும், எகிப்துக்கு கெய்ரோவுக்கு ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா போயிருந்தார். நேற்றைய தினம் அல் குதுஸ் படையணியினுடைய ஜிஹாத் அல் இஸ்லாமியா அமைப்பினுடைய பொறுப்பாளர்களும் நேற்று கெய்ரோவுக்கு போயிருந்தாங்க. கெய்ரோ தரப்பிலிருந்து இரண்டு விதமான யுத்த நிறுத்தங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தற்காலிக இடைநிறுத்தம், 7 நாள் அல்லது 10 நாட்கள் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். தெளிவாக ஹமாஸ் தரப்பும் அனைத்து தரப்பும் சொல்லிட்டாங்க, இந்த இடைக்கால நிறுத்தத்தை பத்தி பேசாதீங்க, நாங்க வரமாட்டோம்ட்டாங்க. அப்படியானால் இன்னும் ஒரு யுத்த நிறுத்தம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை செய்வோம் இருக்காங்க. ஒரு மாதம் அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை நீடிக்கும் என்கிறாங்க. அது என்ன பேச்சுவார்த்தைன்னா, நிரந்தரமான யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறாங்க. அந்த நிபந்தனையில நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கேட்டா, முதலாவது கைது செய்ய, அதாவது பிணை கைதிகளை விடுதலை செய்யுங்க என்று சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய ராணுவத்தில் இருந்து நீங்க பல பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க இந்த யுத்தத்தில், அதிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண் வீராங்கனைகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் பெண் வீரர்களும் இருக்கிறாங்களாம். இதை என்னன்னா, இது எப்படா நடந்துச்சு கேட்குற அளவுக்கு, இஸ்ரேல் ராணுவத்தில் பல பேரை கைது பண்ணுறாங்க. இஸ்ரேல் ராணுவம் அப்பாவிகளை என்ன செய்யறாங்க, 5000க்கு மேற்பட்டவர்களை ஜெனின் உள்ளிட்ட பகுதியில் வெஸ்ட் பேங்க்லேயே கைது பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறானா. ஆனால் இவங்க யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க, இவங்க கைது பண்ண மாதிரி தகவல்கள் வரலையே என்னும் போது இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்பந்தத்தில் முதல் ஒப்பந்தமே என்ன வரணும்னா, எங்கள் இராணுவத்தை விடுதலை பண்ணணும். அதில் இராணுவத்தில் யாரை விடுதலை பண்ணணும்னா,
பெண் வீரர்கள் இருக்கிறார்கள், அந்த லேடிஸை வந்து நீங்க வெளியே விடணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கள விடுதலை செய்யணும்ங்கறாங்க. இது நமக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்வுக்குரிய செய்தி. என்றால் அந்த டீல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். ராணுவத்தை ஒரு பொதுமகனை விடுதலை செய்வதை விட ராணுவத்தை விடுதலை செய்யறதுக்கு, ஏன்னா ஒருத்தனுக்காக 1020 பேரை விடுதலை செய்தார்கள். அதெல்லாம் சின்வார் உள்ளிட்டவர்கள் விடுதலை ஆனார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இந்த ஒவ்வொருவருக்கும் பல பேரை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒரு சர்ப்ரைஸை ஹமாஸ் தரப்பு வச்சிருப்பாங்கிறத ஹமாஸே சொல்லல, இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் ஹமாஸ் தரப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி என்ன இருக்குதுன்னு கேட்டா, இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள்ல பல வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களையும் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த யுத்தத்திற்கு இதுவரைக்கும், அதாவது இஸ்ரேல் தரப்பில் இருந்து 65 பில்லியன் ஷேக்கல்கள் செலவழிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 60 ஷேக்கல்ங்கிறது அந்த நாட்டினுடைய கரன்சிக்கு. நம்ம ருபீஸ் வச்சிருப்போம், இந்தியா ஸ்ரீலங்கா ருபீஸ் வச்சிருக்கிறோம், யூஎஸ் வந்து டாலர் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஷேக்கல் வச்சிருக்கிறாங்க. ஷேக்கல் 65 பில்லியன் ஷேக்கல் செலவழிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த 65 பில்லியனுங்கிறது ஒரு வருடத்திற்கு அவர்கள் பாதுகாப்புக்கு ஒதுக்குகிற நிதியை விட பல மடங்கு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நஷ்டம், பொருளாதார இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதல்களை நீங்க பார்க்க முடியும். இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் குறிவைத்து ராணுவத்தினுடைய இலக்குகள் தான். இந்த ஏரியாவில் பொதுமக்கள் வாழ்கிற இடமா இருந்தாலும் நீங்க என்ன யோசிக்கலாம்னா, இதுல ஒரு இடத்தை கவனிங்க. இதில் அவர்களுடைய ஒரு நியாயம் இருக்கிறது. அதாவது பாலஸ்தீனத்துக்கு போராடுகிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களை அநியாயமாக அவர்கள் அளிக்கவில்லை, பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை, அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய பறந்துபட்ட பகுதி இருக்கும்போது எல்லாத்தையும் நினைச்சா கூட அவங்க ஒரு 4 புருக்கான ஏவி விட்டுறலாம். ஆனால் அதை செய்யாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இராணுவத்தினுடைய இலக்குகளை நோக்கி மாத்திரமே அவர்கள் தங்களுடைய தாக்குதல்களை நடத்தக்கூடிய விவகாரத்தை பார்க்கலாம். இது போகுது அங்கே தாக்குறதுக்காக. அதை நம்ம தனியாக டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த லிங்க்கில் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு வீடியோ, இதில் பல தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. இது இந்த தாக்கு நடத்தப்படுகிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆரம்பத்தில் தாக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு பகுதியை காட்டுறாங்க. இது ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ள உள்ள பகுதி என்று சொல்றாங்க. அவர்களே ஆக்கிரமித்த பகுதிகளுக்குள்ள தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எதுக்காக அவன் ஆக்கிரமித்த பகுதிக்குள்ள அவனே தாக்குதல் நடத்தினாங்கிறது தெரியல. இது வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹமாஸினுடைய இலக்குகளை நாங்க இலக்கு வச்சு வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு வீடியோ போட்டா நானும் ஒரு வீடியோ போடணும்ல, அதுக்காக வேண்டி கூட இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாங்கிறது தெரியல. அந்த மெத்தட்ல தான் போடுற மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் இன்றைக்கு அல்குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. அதில் எப்படி ஒவ்வொரு பகுதியாக இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பிளேர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுவாங்க. இதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த முழு வீடியோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், அல்குதுஸ் படையணி இலக்கு வைத்து பல இடங்களை தாக்கக்கூடிய காட்சிகள் இதிலையும் பதிவாக இருக்கு. ஏற்கனவே காட்டின மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நேற்று 6 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கு சுமார் 3 நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டு இதுல இந்த கீழ்ப்பகுதியை பாருங்க. நிறைய ஏவுகணை தாக்குதல்களை மலன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கீழ்ப்பகுதியை தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த மேல் பகுதியால போகிற காட்சிகள் வருகிறது. பாத்தீங்கன்னா மிக கடுமையான தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்க எங்க போய் தாக்குதல் நடத்தப்படுகிறதுங்கிற காட்சிகள் கூட இதுல ஷூட் பண்ணி இருக்கிறாங்க இன்றைய தினம். இந்த பாருங்க, இதெல்லாம் அவ்வளவு வேகமான தாக்குதல்கள், பல விதமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்க, சரு என்று தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக நம்ம அதில் ஏற்றி விடுவோம். 3 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ. அந்த வீடியோவில் நீங்கள் அந்த செய்திகளை பார்த்துக்கொள்ள முடியும். இப்படி இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் பயங்கரமான தாக்குதல்களாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நிறைய மேலதிக அப்டேட்டுகளை இரவினுடைய நம்முடைய அப்டேட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனநாயக ரீதியில் அந்த நாடு அவர்களுக்கு கிடைப்பதற்கு, அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, சுதந்திர பாலஸ்தீனம் மிளிர்வதற்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.